ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கருவாடு கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம். கொஞ்சம் திக்னஸ்ஸாக இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அதிக பொருள் சேர்த்த வேண்டியது கிடையாது. இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் இது வந்து நெத்திலி கருவாடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கு வேண்டி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா தூள் தான், கரம் மசாலா கிடையாது. இப்போ வாங்க செய்யலாம். இப்போ வந்து ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் ஒட்டுக்கா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒன்று நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள் இது மட்டும்தான் இதுக்கு போடணும். இந்த கரம் மசாலா கிடையாது, கறி மசாலா. நல்லா அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் மல்லித்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலந்துவிட்டு மூடி போட்டுக்கலாம். இது மூடி இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும். மூடி போட்டு திருப்பியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவாடை போட்டுக்கலாம். இது வந்து நெத்திலி கருவாடை. இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சில இது தான் சாப்பிட மாட்டாங்க, முள் இருக்குன்னு. இதை அப்படியே கடித்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் கருவாடும் கொஞ்சம் வேகட்டும், அதுக்காக மூடி போட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் வெந்தோடனே மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் திருப்பி மூடி போட்டு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லான்னு அப்படியே அந்த கத்திரிக்காயும் கருவாடும் ஒன்று வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.